Hello everyone, welcome to Jet to Mastery. நம்ம Jigs for Jigs ஓட இன்னொரு string சம்பந்தப்பட்ட ஒரு question தான் நம்ம பார்க்க போறோம். So question என்ன அப்படினு கேட்டோம்னா, given a two string, அந்த string name என்னன்னா S1 and S2. So ரெண்டு string நமக்கு இன்புட்டா கொடுத்திருக்காங்க. நம்மளோட டாஸ்க் என்னன்னா, we need to concatenate the two string. வெறும் ரெண்டு string-ஐ concatenate மட்டும் பண்ணா போதுமான்னு கேட்டா இல்ல. And then reverse the string. Finally print the reversed string அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது for example, இங்கே string 1 jigs ன்னு இருக்கு. string 2 for jigs அப்படினு இருக்கு. இவங்க அவுட்புட் எப்படி வந்திருக்கு எஸ், அதாவது இந்த எஸ் அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்கு. எஸ் கேஇஇஜி அதுக்கப்புறம் ஆர்ஓஎஃப் அப்படி வந்திருக்கு. அடுத்தது என்னது, இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எப்படி வந்திருக்கு, இது தனியாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி எஸ் கேஇஇஜி அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டே கன்கார்டினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டே கன்கார்டினேட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணாலும் ஒன்று தான். ஏன்னா அவுட்புட் என்ன வரப்போகுது, ரெண்டும் சேம் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எடுத்து பேசலாம், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் அப்படின்னா ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் இப்படின்னு சொல்லி நான் ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணிட்டேன். இப்போ ஜிக்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஃபார் ஜிக்ஸாக ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இது ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 ரெண்டே கன்கார்டினேட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வரும், இந்த எஸ் கே இஇ ஜி ஆர் ஓ எஃப் எஸ் கே இஇஜி எப்படி இருக்கா? ஸோ இதுதானே இருக்குது இங்கே அவுட்புட்டில். ஸோ நம்ம எடுத்து இதை டிஸ்கஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போது இங்கே இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்குது, ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, ஸோ இப்போ இதுக்கு எப்படி இருக்குது, ப்ராக்டிஸ் ஜிக்ஸ் அப்படின்னு ரெண்டையும் முதல்ல கன்கார்டினேட் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் ஜிக்ஸ் அப்படின்னு கன்கார்டினேட் பண்ணதுக்கப்புறம் இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன வருது, எஸ்ஸு. ஆமாம், அவுட்புட்டில் எஸ் இருக்குது, ஜிக்ஸ்க்கு வர எஸ். அடுத்தது கே இருக்குது, இ அடுத்தது இது ஜி, அடுத்தது இந்த இ அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த ரிவர்ஸ் பண்ணணும். முதல்ல கன்கார்டினேட் பண்ணு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணு. சரி, ஸ்ட்ரிங்கு நம்மளால் ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்குது, அதை கன்கார்டினேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு கன்கார்டினேட் பண்ணுறது ஈஸி தான். ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஈஸியாக கன்கார்டினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் எப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறது, இப்போ நான் இன்னொரு ஸ்ட்ரிங் மெத்தடு, இன்னொரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி ரெண்டையும் இன்னொரு நியூ ஸ்ட்ரிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், S1 + S2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் ஸ்ட்ரிங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு என்னால் S1 + S2 அப்படிங்கிறது பண்ணாலே ரெண்டு கன்கார்டினேட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த ஆன்சரை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இன்பில்ட் மெத்தட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸ்ட்ரிங் அலோவ் பண்ணுமானா ஸ்ட்ரிங் அலோவ் பண்ணுறதோ இல்லையோ, ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர் அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது ஏன் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடாது? எப்படி ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணால் போதும். எப்படி, முதல்ல ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணிப்போம். ஸ்ட்ரிங் பில்டர் நேம் என்னது, எஸ்பின்னு வச்சுக்கிறேன். நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே, ஸ்ட்ரிங் என்னென்னா S1 + S2, எஸ் கேபிட்டலா. ஸோ S1 + S2. ஓகே, ரெண்டே கன்கார்டினேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எதாவது மெத்தட் இருக்கானா, அப்சல்யூட்லி இருக்குது. ஸோ என்னென்னா SB.reverse அப்படிங்கிறது தான் மெத்தட். இதை நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ ரிட்டர்ன் இதை ரிவர்ஸ் பண்ணி, ஸ்ட்ரிங் பில்டர் எப்போவுமே ஸ்ட்ரிங் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது டூ ஸ்ட்ரிங் மெத்தட். ஓகே, ஏன்னா ஸ்ட்ரிங் மியூட்டபிள். பட் இந்த ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், தட் இஸ் இம்யூட்டபிள். சாரி, ஸ்ட்ரிங் மியூட்டபிள்னா மாடிஃபை, ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள். ஏன்னா நம்மளால் மாடிஃபை ஆல்டர் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஸ்ட்ரிங் பில்டர் நிறையா இன்பில்ட் மெத்தட் வச்சுருக்கோம், நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு அலோவ் பண்ணும், நிறையா மாடிஃபிகேஷன், நிறைய அப்டேஷனுக்கு அலோவ் பண்ணும். ஓகே, பட் ஃபைனலாக அதை ஸ்ட்ரிங் கிளாஸை ரிட்டர்ன் பண்ணிட்டா முடிஞ்சது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஓகே, வாட் ஹேப்பன்? ஓகே, compilation completed. ஓகே, 87 டெஸ்ட் கேஸ் இருக்குது, எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலைனாலும் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நம்ம இதை ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். I will catch you in the next interesting video guys. Until then, bye bye, take care.